காரணம் சொல்றவன் நிச்சயமா வெற்றி பெற போறதில்லை. வெற்றியாளர்கள் யாரும் காரணம் சொன்னதில்லை, எக்ஸ்கியூஸ் கேட்டதில்லை. நீ எதை காரணமா சொல்லி உன்னுடைய வெற்றியை நீ தடை செய்யறியோ, தாமதப்படுத்துறியோ, சோம்பலா இருக்கியோ, அலட்சியமா இருக்கியோ, அதை விட கஷ்டப்பட்ட எத்தனையோ பேர் வாழ்க்கையில ஜெயிச்சதுக்கு உதாரணம் என் கையில இருக்கு. என் கையில இருக்கு. யாராவது என்கிட்ட கேளு, சார் எனக்கு ஒரு கஷ்டம், இப்பெல்லாம் யார் வந்து கேட்டாலும் வாட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் யூ ஹேவ், உனக்கு எந்த மாதிரி பிரச்சனை தங்கும் அப்படிமே. மாமியார் கொடுமையா, புருஷன் போட்டு அடிக்கிறானா, உன் பிள்ளைங்க வரத்தா வருதா, இப்படிதான் கேட்கறேன் இப்ப யாரையுமே. ஏன்னா 2 பிள்ளைய வச்சுட்டு கஷ்டப்படுறேன் சார், 4 பிள்ளைய வச்சு படிச்சுட்டு ஒருத்தி போனா வேலைக்கு போயிருக்கா, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கா, அந்த நம்பர் அனுப்புறேன் பேசிடு அப்படின்ற. இப்ப யார்கிட்டனாலும் ஃபோன் நம்பர் தான், உடனே ஒரு ஃபோன் நம்பர் தட்டி விட்டு நீங்க அவங்க பேசுகின்ற. என் பிள்ளைங்க இருக்காங்க ஆல்ரெடி ரோல் மாடல்ஸ். நீ என்ன கஷ்டம் சொல்றியா, அந்த கஷ்டம் என்ன கஷ்டம் சொல்றீங்க சார், எனக்கு உடம்பு முடியல, குறுக்கு வலிக்குது, கேன்சர் 4th ஸ்டேஜ்ல ஒருத்தர் முடியலாம் விழுந்துருச்சு, கீமோதெரபி பண்ணிட்டு இருக்காரு, இந்த குரூப் 4ல பாஸ், நம்பர் தரேன் பேசு. நீ எதை காரணம்னு சொல்றியோ அந்த அதை விட கஷ்டமான காரணத்தை உடைச்சு ஜெயிச்சவளா இங்க இருக்கான். நீ எந்த காரணத்தை சொன்னாலும் சொல்றேன். காதல் தோல்வின்னு ஒருத்தன் கால் பண்ணான், ஐயா காதல் தோல்வி ஆயிடுச்சியா, அவளையே நினைப்பா இருக்கு, நான் எப்படி சார் படிக்கிறேன்னா, உனக்கு எத்தனை காதல் தங்கம் தோல்வின்னு கேட்டேன். சார் என்ன சார் இப்படி கேட்குறீங்க, ஒரு காதல் தான் அப்படின்னு. 7 காதலில் தோத்திட்டு ஒருத்தர் விஓவா இருக்காரு, அவர் நம்பர் தரேன், ஒழுங்கா ஃபோன் பண்ணி பேசிட்டு படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு. இந்த காரணம் சொல்ற வேலையே கிடையாது. புரியுதா புரியலையா? காரணமே நோ எக்ஸ்கியூஸ். வெற்றியாளர்கள் காரணம் சொல்லக்கூடாது, தவறுகளை தன் மேல போட்டுக்கணும், அந்த தவறுகளை உடனே திருத்தணும், அவ்வளவுதான் வெற்றிக்கு வழி, அவ்வளவுதான். ஸோ போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று இப்போ வேலைக்கு போயிருக்கவங்கள்ட்ட முதல்ல இது வெற்றி நிலையானது இல்லை, இது வெற்றி இல்லை, தொடக்கம் தான் அப்படின்னும், என்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கையையும் வந்த வழியையும் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதையும், நீ போய் வேலையில சர்வீஸ் பண்ணி அதுல உனக்கு ஒரு பேரு புகழ கிடைச்சதுன்னா அதுதான் உண்மையான உன்னுடைய வெற்றி அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன். இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வும்பார் வள்ளுவர். நம்ம வெற்றி சந்தோஷத்துல டிஎன்பிசி வாசல்ல போட்டோ எடுத்தோம், பக்கத்து வீட்டுக்காரனை சண்டைக்கு இழுத்தோம், பங்காளி பாத்தியா அப்படின்னு. இதோட நின்றாத, இன்னும் நிறைவேற்ற வேண்டிய கடமை நிறைய இருக்கு. இது ஒரு பொறுப்பு தானே தவிர பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. போட்டித் தேர்வில் நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. இனிமே நீங்க இன்னும் பெர்ஃபெக்டா இருக்கணும், பெர்ஃபெக்டா வேலை பார்க்கணும், அதை மறந்துடாதீங்க. படிச்சுட்டு இருக்கிறவங்கள்ட்ட சொல்ற மெசேஜ் உள்ளதான், இப்போ இல்லைன்னா பின்ன எப்போ. நான் எங்க அப்பா அம்மாவை இப்போ மேடை ஏற்றி பார்க்கலன்னா நாளைக்கு என்னைக்கு பார்க்க போறேன்? நாளைக்கு காலம் இந்த உலகத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு அழகா ஒரு நண்பர் சொன்னாரு, வாய்ப்பு ஒரு தடவை தான் கதவை தட்டும், வாய்ப்பு ஒரு முறை தான் கதவை தட்டும், அதனால வாய்ப்பு வரும்போது நம்ம அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது எப்போ கதவை தட்டி நீங்க எப்போ திறந்து எப்போ உங்க முகத்தை காட்ட, அதனால வாய்ப்பு வரும்போது நீங்க கதவாவே மாறிடுங்க. அப்போ பக்கத்துல வரும்போது ஓடிடலாம் சீக்கிரம். ஏன்னா இந்த காலத்துல போட்டி அப்படி இருக்கு. நீ கதவா இருந்தா மட்டும்தான் உன்னை தட்ட வரதுக்குள்ள நீ அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். நான் சொல்ற அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? அதனால வாய்ப்புகள் அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரத்தில் யாருக்கும் கிடைக்கிறது இல்லை. உன் புண்ணியத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அற்புதமா சொன்னாங்க, இன்னும் 2 ஆண்டுகளில் 50,000 காலி பணியிடங்களை நிரப்ப போறோம்னு சொல்லி. ஸோ ஒரு புயல் அடிக்கும் போது அதில் ஓடிடணும். இந்த வாய்ப்பு உனக்கானது. இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. நீ நினைச்சா முடியும். உடையார் எனப்படுவது ஊக்கம். ஒருத்தன் இருக்குன்னு சொல்றது அவன் இருக்கிற அந்த தைரியம், அந்த மன உறுதி தான். அது ஒன்று இருந்ததுன்னா இந்த அரசு பணி ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவனால முடியுதுன்னா அது உன்னாலே முடியும். ஒரு ஜப்பானிய பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, உன்னால முடியும்னா அது என்னால முடியும். அதுவும் நீ என்னைய பார்த்து தன்மானத்தை சீண்டி உன்னால முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்க, அது சத்தியமா என்னால முடியும். அதான் இந்த பழமொழியோட சிறப்பை. என்னால முடியாதுன்னு சொல்லிட்டா நிச்சயமா என்னால முடியும். ஏன்னா என்னால முடியுமா முடியாதான்னு முடிவு பண்ண வேண்டியது நான், நீ இல்லை. நான் எந்த நிலையில இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை, எங்க போகணும்னு நான் நினைக்கிறேங்கிறது தான் முக்கியம். இந்த நிலையில இருந்து இப்ப நினைச்சா கூட என் நிலையை எப்படி வேணாலும் உயர்த்த முடியும். அதனால தான் விவேகானந்தர் சொன்னாரு, ஆல் பவர்ஸ் வித் இன் யூ, யூ கேன் டு எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். அனைத்து விதமான ஆற்றலும் உன்னிடம் உள்ளது. உன்னால நினைச்சா இப்ப நினைச்சா கூட எந்த உயரத்துக்கும் போக முடியும். பழைய வரலாறு தூக்கி போடு, எனக்கு அது வரும் இது வரும் அது வராது, நான் அப்படிலாம் சொல்லாத. படிக்க வந்துட்டா உனக்கு 5 வயசு, 5 வயசுல எப்படி வேணாலும் வளையலாம். உனக்கு 5 வயசுன்னு மனசில் நினைச்சு அப்படி எல்லாத்தையும் ஜீரோக்கு வந்துரு, ஃப்ரீயா உட்காந்து படி, ரிலாக்ஸ் மைண்ட்ல படி. கல்விங்கிறது ஒரு சரஸ்வதி, படிக்கிறதுங்கிறது ஒரு சுகம். என்னோட வெற்றிக்கு நிறைய பேர் காரணம் கேட்பாங்க. நான் வெற்றி அடையலன்னு எப்போதும் மனசில் நினைச்சிருப்பேன். நான் வளர்ந்து கொண்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், வளர்ந்துடணும்னு நினைக்கவே இல்லை. நான் உழைத்து கொண்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், அந்த உழைப்பை தான் விரும்பியிருக்கேன். அந்த உழைப்பால் எனக்கு இந்த பயன் கிடைக்கும் நான் நினைச்சதே இல்லை. 15 வருஷமா உழைக்கிறேன் காலையிலேருந்து நைட் வரைக்கும். அந்த உழைப்புக்கு என்ன பலன் கிடைக்கும், அது எப்படி இருக்கும், அதனால எனக்கு என்ன பலன், அது எப்படி நான் ஒரு நாள் சந்தோஷப்பட்டதில்லை. உழைப்பதையே விரும்பி இருக்கிறேன், படிக்கிறத ஒவ்வொரு நாளும் விரும்பி இருக்கேன். அந்த படிப்பு எந்த வெற்றியை தரும் நான் ஒரு நாள் கவலைப்படலை. டீச் பண்றதா ஆசிரியர் தொழில அற்புதமாக மனநிறைவோட கத்தி பாடம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுல எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும், அதுல எனக்கு என்ன மதிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி நான் ஒரு நாள் கவலைப்பட்டதில்லை. நான் ப்ராசஸ் லவ் பண்ணியிருக்கேன். நான் வாழ்க்கையை ஒரு நாளும் தேடி அலைந்ததில்லை, ஆனால் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறேன் ஒவ்வொரு நாளும். ஒரு நாளும் என் வாழ்க்கை எப்படி இருக்க நான் கவலைப்பட்டதே இல்லை. ஆனா ஒவ்வொரு நாளும் நான் வாழ்ந்திருக்கேன். இந்த நிமிஷம் இந்த நொடியில நான் சந்தோஷமா இருந்திருக்கேன். அது போல படிக்கிறது ஒரு சுகமானது. நீங்க படிக்கிற இந்த காலம் போல ஒரு அற்புதமான காலம் வரவே வராது, நிச்சயமா வராது. எவ்வளவோ பேர் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த புத்தகத்தை பார்த்து கண்ணீர் விட்டுட்டு இருக்கான். உண்மையாக புத்தகத்தை நேசிச்சவன் இதுக்கு மேல நான் என்னைக்கு படிக்க போறேன். அந்த புத்தகத்தை 6 மாசம் பிரிஞ்சுன்றத மறுபடியும் அந்த புத்தகத்தை எடுத்து படிக்க பயப்படுறோம். ஏன்னா ஆழமா நேசிச்சுட்டு மறுபடியும் உட்கார நேரம் இல்லையே, நம்மளால வெற்றி பெற முடியுமா அப்படின்னு அவ்வளோ பேர் பயப்படுறோம்.
ஒருவேளை உங்களுக்கு நீங்க கூட ஒரு 6 மாசம் படிக்கிற வாய்ப்பு கிடைச்சா இது போல வாழ்க்கையில ஒரு கொடுப்பனை உனக்கு கிடைக்காது. உன்னுடைய பள்ளி புத்தகமும் இப்ப போட்டித் தேர்வு புத்தகத்தை போல உனக்கு மிகப்பெரிய ஒரு அறிவு சுரங்கம் வேற எதுவுமே கிடையாது. சந்தோஷமா நம்பிக்கையா படிப்பு கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது. சும்மா காலேஜ் படிக்கும்போது நீ டிகிரி வாங்கியிருப்ப, உனக்கே தெரியும். பாதி பேர் இதுல 99% பேர் டிகிரி எப்படி வாங்கினேன்னு உன் மனசாட்சிக்கு தான் தெரியும் இல்லையா? கதையா எழுதி எத்தனை பேர் பாஸ் ஆயிருப்பா? அது இப்போ கொரோனா பேஜ்லாம் எப்படி பாஸ் ஆயிருப்பேன் யோசிச்சு பாரு. ஆனா அரைகுறையா வாங்கின அந்த டிகிரியே சாவர வரைக்கும் பின்னாடி ஓட்டிட்டு வருதா? நல்லா யோசிச்சு பாரு. படிச்ச படிப்பு என்னைக்கு கைவிடாது. அதனால படிப்பை தயவு செஞ்சு இது போதுமா, இவ்வளவு படிச்சா போதுமா, ஷார்ட்கட்டா படிச்சா போதுமா, ஈஸியா வேலை கிடைக்குமா அப்படிலாம் நினைக்காத. மனசார படி. உனக்கு வாழ்க்கையில இதை விட சுகம் வேற ஒன்றும் இல்லைன்னு விரும்பு. தமிழ்ல ஒரு மார்க் குறைஞ்சிருச்சா, நெஞ்சில் அம்பால குத்துன மாதிரி இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணு. தமிழ்ல மார்க் எப்படி குறையுதுன்னு பார்க்கலாம். ஆனா 100 மார்க் எடுக்கணும்னு படிக்காத, தமிழ் தானேன்னு படிக்காத, தமிழ் தேனேன்னு படி. ஒவ்வொரு பாடமும் உனக்கு ஒரு அறிவு சுரங்கம், உன்னுடைய வருங்காலத்தை வளமாக்கும். எழுமை எழுபிறப்பும் சொல்லுவாங்க இல்லையா? ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி 7 பிறவிக்கும் உதவி செய்யும். ஒரு பிறவியில நீ படிச்ச படிப்பு 7 பிறவிக்கு உதவி செய்யுமா? அதனால படிக்கிறதுனால என்ன நன்மைன்னு தயவு செஞ்சு கேட்டாத, மனசார படி. இந்த படிப்பு நிச்சயமா உன்னை ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போகும். அவ்வளவுதான். உன்னுடைய உழைப்புக்கு மெய்வருத்த கூலி கிடைக்கும். ஸோ இதை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் பதிவு செஞ்சுக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய சிறிய உரை. ஏன்னா நிறைய பேர் பசியில் இருப்பீங்க. இப்போ மாணவர்களுக்கான நேரம். சரியா? நம்பிக்கையோட படிங்க. படிப்பு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல எண்ணங்கள் மட்டும் எப்போதும் மனசில் வச்சுக்கோங்க. அதுதான் வாழ்க்கைக்கு தேவையான குணமே தவிர இந்த வெற்றிங்கிறது நீ என்னைக்கு வேணாலும் அதை நிச்சயமா அடைஞ்சுப்பேன். அவ்வளவுதான். நம்பிக்கை நிறைந்த ஒருவன் யார் முன்னாடியும் எப்போதும் மண்டியிட மாட்டான். அந்த நம்பிக்கை உன் மனசுல இருக்கா அதை பாரு. உன்னுடைய எண்ணங்கள் நல்லா இருக்கா பாரு. உன்னுடைய உழைப்புல கவனம் செலுத்து. எல்லாரையும் நேசி. எப்போதும் பணி செய்யறதுக்கு இறைவன் உன்னை படைச்சிருக்கான்னு மனசுல வச்சு. முகமது அலின்னு ஒரு குத்துச்சண்டை வீரர் அழகா சொல்லுவார், இந்த பூமியில் நாம் பிறந்திருக்கோம், இதை பயன்படுத்தியிருக்கோம், அதுக்கு நம்ம கொடுக்கிற வாடகை பிறருக்கு உதவி செய்யறதுன்னு சொல்லுவார். வள்ளுவர் அதை அழகா சொல்லுவார், ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கும்பார். புகழோடு வாழ்வதும் பிறருக்கு உதவி செய்யறதும் தான் இந்த உயிருக்கான ஊதியம். இந்த மண்ணில் பிறந்ததுக்கு அப்படி ஒரு ஊதியம் செய்ய மட்டும் நீ கடன் பட்டிருந்தா போதும், அந்த ஊதியத்துக்கான பணி உன்னை தேடி தானா வரும். அதனால பரந்த மனதோடு எல்லாரும் படிங்க. வரக்கூடிய தேர்வுகளை எல்லாரும் நிச்சயமா வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய கனவும் ஒரு நாள் நனவாகும், இந்த காயும் ஒரு நாள் கனியாகும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கிற உங்களுக்கு சொல்ற மெசேஜ் சிம்பிளான மெசேஜ் தான். இது நம்ம தன்மான பிரச்சனை. அப்பா அம்மாவெல்லாம் ஏற்றும் போது பார்த்தோம் இல்லையா? இவன் வாங்கும் போதெல்லாம் பார்த்தோம். இது வந்து பிரெஸ்டீஜ் ப்ராப்ளம். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு. அந்த குணம் என்ன தெரியுமா? உன்னால முடியுதுன்னா ஏன் என்னால் முடியாது, இதுதான் அந்த குணம், வேற எதுவும் கிடையாது. உன்னால முடியுதில்ல அப்போ என்னால முடியும். இதுதான் தமிழன். பெரியவரை பார்த்து வியக்க மாட்டான், யாரையும் பார்த்து ஆச்சரியப்பட மாட்டான். என்னை பார்த்தே நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் உங்களை பார்த்து எனக்கு ஆச்சரியமா இல்லைம்மா, என்ன ஏன்பா நானாப்பா உன்னை ஆச்சரியப்பட சொன்னேன் அப்படின்னு. இருந்தாலும் அவன் சொல்லுவான், அவங்களை நிறைய பேர் பெருமையாக பேசுறாங்க. வடலூரில் எனது மாணவன் ஒருத்தன் அப்படி தான் சொன்னான். ஒரு நாள் என்ன பண்ணான்னா, எல்லாரும் பெருமையாக பேசிட்டு இருந்தாங்க, புகழ்ந்து பேசுறாங்க. இப்போ ஓவரா புகழ்ந்து பேசுறாங்க. புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என்னுடல் சோர்ந்து விடாது அப்படின்னு கண்ணதாசன் பாடினார். புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காதுன்னு கண்ணதாசன் சொன்னார். ஆனால் எனக்கு கொஞ்சம் புல்லரிக்க தான் செய்யுது புகழ்ந்தாங்கன்னா. யாராவது இகழ்ந்தால் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அப்போ இன்னும் நம்ம பக்குவப்படலை போல. நிறைய பேர் புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பையன் வந்து மைக்கை பிடிச்சி, நான் சாரை எல்லாரும் ஒரேடியாக புகழ்ந்து பேசுறீங்க, இவரை விட்டா வேற ஆளே இல்லையா, இவர் தான் சாதனை பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி ஆரம்பிச்சான். அவன் மைக்கை பிடிச்சி அப்போ ஒரு வார்த்தை சொன்னான், நான் யாரையும் பார்த்து பெருமையாக அந்த அசந்து வியந்து பார்க்குற ஆள்லாம் கிடையாது. இப்போ என்ன நம்ம அங்கே வர முடியாதா, நம்ம அப்படி ஆக முடியாதா, அப்படிப்பட்ட கேரக்டர்னா. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆள் எப்படி இவ்வளோ பேர் வாங்கினா அதை தெரிஞ்சுக்காம போயிடக்கூடாதுன்னு நான் தெளிவாக இருக்கேன். அதனால டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னா இவர் வீடியோ தான் கேட்பேன். நான் சொல்ல புரியுதுங்களா? அவன் நல்லா பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவனை சொன்னது. அதாவது நான் இவரை பார்த்து ஆச்சரியப்படலை, அதிசயப்படலை. ஆனால் இவர் ஆச்சரியப்படுற ஒரு ஆளாக மக்களால் அறியப்படுறதுக்கு காரணம் என்ன? இந்த ஆள் என்ன தான் பேசுகிறான்னு டெய்லி அந்த பேச்சை கேட்பேன். கேட்கும்போது ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன். என்ன கண்டுபிடிச்சேன்னா, இந்த ஆள் பேசுகிற திருக்குறள், புறநானூறு எல்லாமே 6ஆம் கிளாஸ் புக்கு, 7ஆம் கிளாஸ் புக்கு, 8ஆம் கிளாஸ் புக்கில் தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. ஆக இந்த ஆளை நம்ம முன்னேற்றி நாம ஒரு பொசிஷனுக்கு வரணும்னா அதுக்கு பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஸ்கூல் பாடத்தை ஒழுங்கா படிச்சா போதும். ஆகாசாரெல்லாம் சாதாரண, அந்த ஆகாசத்தையே உன்னால எட்ட முடியும். அதான் உண்மை. நல்லா தெரிஞ்சுக்கோ. வேற எதுவுமே வேண்டாம். பள்ளிக்கூடத்து புத்தகத்தை மனசார சரஸ்வதி போ, சிம்பிள். உனக்கு துணை அந்த புத்தகம் மட்டும்தான். கிழிந்த புத்தகத்தில் கூட உன் வாழ்க்கையை உயர்த்த ஒரு வரி இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோ. என்னைக்குமே அந்த புத்தகம், நான் கல்லூரி படிக்கும் போது சும்மா பஸ்ல போகும்போது வரும்போது அன்னைக்கு 10 ரூபா கொடுத்து ஒரு புத்தகம் வாங்கலன்னா இன்னைக்கு இந்த ஆகாசார் இங்க இல்லை. என் புத்தகத்தை என்னைக்கும் துணையா வச்சுக்கோ. அவ்வளவு. வேற எதுவுமே உனக்கு வேண்டாம். உன்னுடைய மரபையும் சூழ்நிலையும் விதியையும் நிச்சயமாக மாற்றி அமைக்கும்னா அது புத்தகத்தால முடியும். உன்னுடைய தலையெழுத்தை கண்ணீர் துளிகளால் நிச்சயமா மாற்ற முடியாது. ஆனால் வியர்வை துளிகளால் நிச்சயமா ஒரு நாள் உன் தலையெழுத்தை மாற்ற முடியும். அந்த நம்பிக்கையை மட்டும் நீ மனசில் வச்சு.